கடலேறு மொழித்தமிழே, இன்ப கடலேறு மலைத்தமிழே, சோலை மடலேறு சுவைத்தமிழே, என் உடலேறி உயிரேறி வாழ்விக்கிறாய் தமிழை உன்னை வணங்குகிறேன். மணல்மேட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையில் இலக்கிய மன்ற விழாவில் பங்கு பெறுவதை உள்ளளவில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த அன்பிற்கினிய நண்பர் டாக்டர் தாமரைக்கண்ணன் அவர்களுக்கு முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கல்லூரியினுடைய முதல்வர், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய முனைவர் கார்முகிலன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவின் தொடக்கமாக அனைவரையும் வரவேற்று பேசிய அன்பிற்கினிய நண்பர் முனைவர் ராமமூர்த்தி அவர்களுக்கும், நன்றி உரை நவில இருக்கின்ற மரியாதைக்குரிய இரா சந்திரசேகர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியினை சிறப்பாக அழகிய கவிதைகளில் தொகுத்து வழங்கி வருகின்ற மரியாதைக்குரிய ராம்ஜி அவர்களுக்கும், தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பிற துறையிலிருந்து வருகை புரிந்துள்ள ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் மரியாதைக்குரிய பிரபுநாத், கர்ணன், மற்ற பேராசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நதி பல்வேறு இடங்களில் உருவாகினாலும் கடலில் சங்கமமாகுவது போல இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பல்வேறு கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் பல்வேறு சிந்தனை உடையவர்களாக, பல்வேறு திறமை உடையவர்களாக, அரசியல்வாதிகளாக, பேச்சாளர்களாக, எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இந்த மணல்மேடு கல்லூரியில் சங்கமமாயிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதாவது இங்கே பணியாற்றக்கூடிய நண்பர்களை பற்றியெல்லாம் நான் விரிவாக குறிப்பிட வேண்டும் என்று எண்ணினேன். முனைவர் டாக்டர் தாமரைக்கண்ணன் அவர்களை பற்றியும், ராமமூர்த்தி அவர்களை பற்றியும், சந்திரசேகர் அவர்களை பற்றியும் நான் குறிப்பிட வேண்டும் என்று எண்ணினேன். அந்த நீண்ட கால நட்பை மிக அழகாக சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாளடியாரின் நட்பை பற்றி ஒரு எடுத்துக்காட்டுடன் சொல்வார் நாளடி ஆசிரியர். கரும்பை நுனியிலிருந்து சாப்பிடுவது போல, அதாவது கரும்பை அடியிலிருந்து சாப்பிடுவது போல நட்பு இருக்கக்கூடாது. தொடக்கத்தில் இனிக்கும், வர வர பிடித்துவிடும். ஆனால் நுனியிலிருந்து சாப்பிட வருகிற பொழுது இனிப்பு அதிகமாகும். ஆனால் எங்களுடைய நட்பு எப்பொழுதுமே சுவை உடையதாக, இனிமை உடையதாகவே எங்களுடைய நட்பு எப்பொழுதும் நீடிக்கிறது. அதாவது பெஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சந்திரசேகர் அவர்கள், பிரபுநாத் அவர்கள் எல்லாம் பணியாற்றிய தருணங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். எங்கள் கல்லூரியினுடைய நிர்வாக குழு தலைவராக பிபிஏ டிபார்ட்மெண்ட் வித்யா மேடம் அவர்களும் தான் பணியாற்றுகிறார்கள். அனைத்திற்கும் மேலாக என் நண்பிற்கினிய மாணவ செல்வங்கள், உங்களை வணங்கி மகிழ்கிறேன். தாமரைக்கண்ணன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விழாவை பற்றி குறிப்பிட்டார்கள். அப்பொழுது என்ன தலைப்பில் பேச வேண்டும், ஏதாவது ஒரு தலைப்பு கொடுங்க, அந்த தலைப்பில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். தலைப்புலாம் ஒன்றும் கிடையாது, இலக்கியத்தை பற்றி பேசினால் போதும், அதுவும் அரை மணி நேரம் பேசினால் போதும் அப்படின்னு எனக்கு பணித்தார். இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது, அனைவருமே பேச்சாளர்கள், அனைவருமே சிறப்பாக பேசினார்கள். உள்ளளவில் மகிழ்ச்சி. இலக்கியத்தினுடைய மேன்மையை, இலக்கியத்தினுடைய சிறப்பை மாணவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு கல்லூரியிலும் இலக்கிய மன்றங்கள் நிறுவப்பட்டு இலக்கியத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்லப்படுகிறது. பள்ளிகளில் கூட முக்குடல் என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இலக்கியத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்வதற்காக அரசு அந்த திட்டங்களை நிறுவியிருக்கிறது.
அப்படின்னா மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய தன்மை, வாசிப்பினுடைய தன்மை குறைந்து வருவதனால இந்த இலக்கியத்தினுடைய சிறப்பை பிறர் சொல்ல கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டமெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் இலக்கியம் என்றால் ஒரு இலக்கை ஏற்புவது, ஒரு நோக்கத்தை எடுத்து சொல்வது, நம்ம எப்படி வாழ வேண்டும், எந்த நெறியில் செல்ல வேண்டும் என்பதை அறிவுறுத்தி நம்மளை இட்டு செல்வதுதான் இலக்கியம். இலக்கியங்கள் இறை சிந்தனையை, இறைவன் பற்றிய சிந்தனையை நம்ம ஊட்டுவதற்கு காரணம் மனித பண்பை, மனித குணங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இலக்கியங்கள் பக்தி சிந்தனையை கூட நமக்கு புகட்டுகிறது. ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கீதாஞ்சலி இருக்கக்கூடிய நூலில் இறை சிந்தனையை நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கதையாக பதிவு செய்கிறார். அதாவது ரவீந்திரநாத் தாகூர் இரவில் தூங்க செல்கிறார். அவர் இயல்பாகவே கடவுள் மீது மிகுந்த பக்தி உடையவர். அன்று தூங்க சென்ற இரவு கடவுள் ரவீந்திரநாத் தாகூரினுடைய கனவில் தோன்றி, நாளை 1 மணிக்கு உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு இறைவன் சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார். மிகுந்த உற்சாகம் அடைந்த ரவீந்திரநாத் தாகூர் காலையிலேயே எழுந்து தன் இல்லத்தை தூய்மை செய்து, பூஜை அறையை தூய்மை செய்து, பூஜைக்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார். ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, இறைவன் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. 12 மணிக்கெல்லாம் ஒரு வயது முதிர்ந்தவர் அவர் இல்லத்திற்கு வருகிறார். தள்ளாடுகிற வயதில் அவர் முற்றத்தில், அதை வீட்டுக்கு முன்னாடி அந்த முற்றத்தில் அமருகிறார். உள்ளே இருந்த ரவீந்திரநாத் தாகூர் இங்கே உட்காரக்கூடாது, 11 மணிக்கு இறைவன் வரப்போகிறார், இந்த இடத்தை விட்டு நகரு அப்படின்னு சொல்லி அந்த முதியவரை விரட்டுகிறார். அவர் செல்லாத பட்சத்தில் குச்சை எடுத்து அவரை விரட்டுகிறார். அதன் பிறகு 12 மணி அளவில் ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நோயாளி அவர் இல்லத்திற்கு வருகிறார். அவரும் அந்த இல்லத்தில் அமர்ந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, ரொம்ப பசியோடு இருக்க அப்படின்னு அந்த நோய்வாய்ப்பட்ட தொழுநோயாளி அந்த ரவீந்திரநாத் அவருக்கும் இறக்கப்படலை, அவரையும் துரத்தி விட்டார். 12:30 மணி ஆயிடுச்சு, 12:30 ஆயிடுச்சு. ஒரு கர்ப்பிணி பெண்மணி அந்த இல்லத்திற்கு வருகிறார். அவரை பார்த்துமே அவர் இறக்கப்படவில்லை. அவரையும் இங்கே இருக்கக்கூடாது, இறைவன் வரக்கூடிய இடம், இந்த இடம் தூய்மை இழந்துரும், அதனால நீ உடனடியாக கிளம்புன்னு அந்த கர்ப்பிணி பெண்ணையும் அவர் துரத்தி விட்டு விடுகிறார். 12:45 ஆச்சு, 1 மணி ஆகிவிட்டது, 1:30 ஆகிவிட்டது, 2 மணி ஆகிவிட்டது, இறைவன் வரவில்லை. எவ்வளவு உற்சாகமாக இருந்தாரோ அது அப்படியே சோகமாக மனவாட்டத்துடன் இரவு தூக்கத்திற்கு செல்கிறார். மீண்டும் இறைவன் கனவில் தோன்றுகிறார். இறைவா, என்ன இன்னைக்கு 1 மணிக்கு வருவேன்னு சொன்னா நான் எவ்வளவு ஆர்வமா உன்னை நேரடியாக கண்டுகளிக்கணும் உற்சாகமாக இருந்தேன், நீ வரவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமா முறையிடுறாரு. அதுக்கு இறைவன் சொல்றாரு, நான் வந்தேன், உங்க இல்லத்திற்கு வந்தேன், 3 முறை வந்தேன், வயதானவனாக வந்தேன், தொழு நோயாளியாக வந்தேன், கர்ப்பிணி பெண்ணாக வந்தேன், அப்பொழுது என்னை நீ கண்டுகொள்ளவில்லை, உன்னால் என்னை அறிந்து கொள்ள முடியவில்லை. இரக்கம் இருந்தால்தான், அன்பு இருந்தால்தான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்று குறிப்பிடுகிறார். இறைவன் வழிபாடு என்னன்னா, எல்லார் மீதும் அன்பு செலுத்த வேண்டும், எல்லாரையும் தன் உயிராக பாவிக்க வேண்டும். நம்ம ஒரு இலக்கியம் எழுதுகிற பொழுது கூட ஒரு இலக்கியத்திற்கான நோக்கங்கள், பயன்கள் இலக்கணமாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் எல்லாத்துக்குமே இலக்கணம் இருக்கு, வரையறைகள் இருக்கு. நம்ம துறை தலைவர் நண்பர் பேசியது போல அறம், பொருள், இன்பம் அடைதல், நூற்பயனேன்னு நன்னூலில் சொல்லப்பட்டு பவனந்த முனிவர் குறிப்பிடுவார். அறத்தை பற்றி சொல்லியிருக்க வேண்டும், பொருளை பற்றி சொல்லியிருக்க வேண்டும், இன்பத்தை பற்றி சொல்லியிருக்க வேண்டும். இது எல்லாமே எல்லா நூல்கள்லையும் அது நேரடியாக வரும். அதாவது அற இலக்கியங்கள் இருந்தாக நேரடியாக வரும், மற்ற இலக்கியங்கள்லாம் விரைவில் வரும். ஒரு நூல் இயற்றுகிற பொழுது கூட கடவுள் வாழ்த்துடன் தான் துவங்கும். வள்ளுவர் தான் முதலில் ஒரு தனித்துவம் மிக்க
ஒரு கடவுள் வாழ்த்துடன் தன்னுடைய இலக்கியத்தை துவங்குகிறார். வள்ளுவர் தான் முதலில் கடவுள் வாழ்த்துடன் துவங்கினார் என்று கூட குறிப்பிடலாம். ஏன்னா அதற்கு முன்பு தோன்றிய சங்க இலக்கியங்கள் எல்லாம் கடவுள் வாழ்த்தோடு இல்லை. அதாவது அன்பை பற்றி சொல்லியிருந்தாலும் வீரத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் தன்னுணர்ச்சி பாடல்கள், தனித்தனி பாடல்களாக இருந்தது. அவற்றை எல்லை வரி, அதாவது அடிகளின் அடிப்படையில் அதில் சொல்லியிருக்கப்போட கருத்தின் அடிப்படையில் நூல்களை தொகுத்தார்கள். தொகுத்து அதற்கு கடவுள் வாழ்த்து எழுதி அந்த நூல்களாக வெளியிட்டார்கள். ஆனால் வள்ளுவர் தான் முதலில் கடவுள் வாழ்த்துடன் அழகாக அந்த இலக்கியத்தை துவங்குகிறார். கடவுள் வாழ்த்துல 10 குறள் இருக்கு. 10 குறள்ல 7 குறள் பார்த்தீங்கன்னா இறைவனினுடைய பாதத்தை மட்டுமே போற்றுகிறார், அடியை மட்டுமே போற்றுகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா மலர்மிசை ஏகினார், மானடி சேர்ந்தார். அடி, இந்த பாதத்தை குறிப்பிடுகிறார். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார், இளநடி அடியை குறிப்பிடுகிறார். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லன், தாள் பாதத்தை குறிப்பிடுகிறார். அதே போல இறுதியாக பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்த இறைவன் அடி சேராதார். அந்த 7 குறள்களிலுமே இறைவனுடைய பாதத்தை குறிப்பிடுகிறார். மற்ற உறுப்புகளை எல்லாம் குறிப்பிட்டு இருந்தால் அந்த அடையாளங்களை வைத்து வள்ளுவர் சிவனை தான் சொல்லியிருக்காரு, திருமாலை தான் குறிப்பிட்டிருக்காரு, பிரம்மனை தான் குறிப்பிட்டிருக்காரு, இயேசுவை தான் குறிப்பிட்டிருக்காரு, அல்லாவை தான் குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னு அதை பொதுத்தன்மையிலிருந்து தனக்கு உரிமையாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதனால பொது நிலையிலேயே அந்த கடவுள் வாழ்த்தை அவர் படைக்கிறார். கடவுள் வாழ்த்துமே, கடவுள் வாழ்த்திலையுமே அந்த நூல்களுக்கான நோக்கங்கள், அந்த நூல் என்ன கருத்தை சொல்ல போகிறது என்பதை கூட சூசகமாக சொல்வார். சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஓமைகளை, அதாவது 3 நீதிகள் தான் இந்த இலக்கியத்தில் இடம்பெறப் போகிறது என்பதை முன்கூட்டியே இளம்படிகள் சொல்வார். அதே போல துறைத்தலைவர் பேசுகிற பொழுது சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருக்குறள் இதை பற்றியே குறிப்பிட்டிருந்தார். அதாவது இலக்கிய மன்றத்திற்கு, இலக்கிய மன்றம்ங்கிறது பொதுவானது, ஆனால் பாரதியார் இலக்கிய மன்றம் என பெயர் வைத்திருக்கிற பொழுது அது பாரதியாரை பற்றி பேச வேண்டும், பாரதியாரை பற்றி பேசினார்கள், அவருடைய வரலாறுகளை எல்லாம் குறிப்பிட்டார்கள். ஆனால் பாரதி யாரை ஏற்றுக்கொண்டார்கள் பார்த்தீங்கன்னா வள்ளுவரை. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்தன்னு சொல்றாரு. கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவடிகளை போல்னு அந்த 3 பேரையும் தான் அவர் ஏற்றுக்கிறார். அப்படின்னா 3 இலக்கியத்தை தான் பாரதியார் படிச்சிருப்பாரா? சிலப்பதிகாரத்தை படித்தவர் மணிமேகலை படித்திருப்பார். ஏன் அவர் சிலப்பதிகாரத்தை சொல்றாருன்னா, அந்த சிலப்பதிகாரத்தை தவிர்த்த மற்ற காப்பியங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு மதத்தை, ஏதாவது ஒரு கடவுளை தூக்கி பிடித்து புகழ்ந்து பேசி. ஆனால் சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே பொதுவான கருத்துக்களை தான் அதில் குறிப்பிடப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு இலக்கியங்கள்லேயுமே அதனுடைய நோக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இலக்கியங்கள் நமக்கு எல்லா இலக்கியங்களும், தமிழ் இலக்கியத்தை சங்க காலம் தொடங்கி இக்காலம் வரையிலும் உள்ள இலக்கியங்களில் நமக்குன்னு, மனிதர்களுக்குன்னு அது சொல்லக்கூடிய இலக்கு என்னன்னா, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். எந்த இலக்கியத்தை, பாரதி கூட அன்பை பற்றி தான். ஏன்னா பாரதியார் இலக்கியத்தை முழுவதுமாக நம்ம படித்து பார்த்தோம்னா துணிவோடு இருக்கணும், எதற்கும் அஞ்சக்கூடாதுங்கிற கருத்தை தான் அழுத்தமாக சொல்வார். இருந்தாலும் அன்பை சொல்லுகிற பொழுது அதையும் அவரோட ஸ்டைலில் சொல்வார். அந்த பாடலை 2 பேர் அந்த மேற்கோளாக சொன்னார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். அந்த வரியில பாருங்க, நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாது, எல்லாருமே சாப்பிடணும். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சாம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்ன பாரதிதாசன் சொல்லுவது போல சுயநலமாக இருந்துடக்கூடாது. பாரதியாரே சுயநலமாக இருந்திருந்தாருன்னா இப்போ அவரை பற்றிலாம் நம்ம பேசியிருக்க மாட்டோம். அவர் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் எதை பற்றியுமே சிந்திக்காமல் இந்த மண்ணை பற்றி சிந்தித்தார். இந்த மண்ணு பயனுற வேண்டும் என அவர் சிந்தித்தார்.
அதனால தான் அவருடைய அன்பு அவர் வெளிப்பாட்டுக்கு இந்த இடத்துல கோவப்படுவார், ஜகத்தினை அழித்திடுவோம்னு கோவப்படுவார். அதே போல் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட மகளிர் திருவிழாக்கெல்லாம் கல்லூரியில் கொண்டாடும் பெண்களை பற்றி, பெண்களினுடைய சிறப்பை பற்றி அவர் காலத்தில் போற்றியது கூட வேற யாரும் போற்றியது கிடையாது. பாப்பாவுக்கு சொல்லுகிற இடத்துல ஓடி விளையாடு பாப்பான்னு பாப்பாவுக்கு அறிவுரை சொல்லுகிற பொழுது, பாதகம் செய்வோரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தினில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொல்றாரு. ரொம்ப கோபப்படுறாரு. இப்ப பாருங்க டெய்லி அந்த செய்தியெல்லாம் பாருங்க, அப்பவே எச்சரிக்கை செய்யறாரு, யாரு பாதகம் செய்வோருக்கெல்லாம் நீங்க பயந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த பெண்கள் மீது அன்பு உடையவர், வளர்ச்சியை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் என்று உண்மையாக எண்ணியவர். அதனால அன்புனா என்னன்னா, கலித்தொகை அழகாக சொல்லும் ஒரு பாடல், ஆற்றுதல் என்பது அளந்தார்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது உணர்ந்தாரை தெரியாமை, பண்பெனப்படுவது பாடு அறிந்து ஒழுகல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமைன்னு சொல்றார். அன்புனா என்ன அப்படிங்கிறதுக்கு அதுல மனித பண்புகள் ஒரு 8 பண்புகளுக்கான விளக்கத்தை அந்த பாடல் அடுக்கிக்கிட்டே வரும். அன்பெனப்படுவது தன்கிளை செராமைனா, அன்புனா என்னன்னா தன்னோட இருக்கிறவங்க, கிளை உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரியாக இருந்தாலும் சரி, ஒரு துறையாக இருந்தாலும் சரி, சேர்ந்து பழகுகிற பொழுது அவர்களிடம் வெறுப்பு உணர்வை காட்டக்கூடாது. தன்கிளை செராமைன்னு சொல்ற, அவங்கள்ட்ட வெறுப்பை காட்டாம அனைவரிடமும் அன்பாக பழக வேண்டும். வெறுப்பே இருக்கக்கூடாது, கோபமே இருக்கக்கூடாது. அன்பு வந்துட்டாலே அந்த விட்டு கொடுக்கிற மனநிலை வந்துடும். அதனால அன்புனா பிறரிடம் கோபப்படாமல் இருங்கள்னு சொல்லி வரையறையாக அதில் சொல்லி, அன்பு தான் அப்படியே கசிந்து அருளாக மாறும், கருணையாக மாறும். கருணை இருந்தது, அன்பு இருந்ததுன்னா பிறர் செய்த குற்றங்களை கூட நம்ம பெரியதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். இன்னா செய்தாருக்கு இனியவை செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்பு அப்படிங்கிற, உனக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு நீ நல்லது செய்யலன்னா உனக்கு நல்ல பண்புன்னு எங்க இருக்க போகுது? அதனால நல்ல பண்புனாக்க எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும், அவர்கள் செய்த தீமையை கூட பொறுத்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. ஆனா சில கருத்துக்கள் கால ஓட்டத்தில் மாறிடு. இப்ப நல்லவர்களாக தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலே நல்லவனாலே ஒரு இழிச்சவாயன், இவர் எதுவுமே தெரியாதவருங்கிற ஒரு மனப்பக்குவம் எல்லாருக்குமே. வள்ளுவரினுடைய ஒரு பகுதியை மட்டும் பார்க்க கூடாது. அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல், காந்தியடிகளுக்கு பிடித்த பொருள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் நல்லது செஞ்சுறாருங்க, அவர்களுடைய பண்பை அறிந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்லாற்றுண்டும் தவறுண்டாம், நல்லாற்றுள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடைன்னு சொல்றாரு. நல்லாற்றுள்ளும், நன்மை செய்யறது உள்ளேயும் தவறு நடந்தும். நீங்க கெட்டவனுக்கு போய் நல்லது செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றாரு. நல்லாற்றுள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. ஒருத்தவங்களுடைய கேரக்டரை பார்த்துட்டு நீ ஒரு நல்லது செய்கிறீன்னா அதை ஏற்றுக்கிற மனநிலை இருக்கா அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அவர்களுக்கு நீங்க நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். இலக்கியம் நம்ம வாழ்வுக்கு நெறிகளை சொல்லி அழைத்து செல்வது மட்டும் இல்லாமல் இலக்கியங்கள் 2 நோக்கங்களாக சொல்வார். இன்புறுத்துவது, படிக்கிறவங்களுக்கு இன்பத்தை ஏற்படுத்துவது, அறிவுறுத்துவது, அறிவுரை சொல்வது, வாழ்க்கையை நெறிப்படுத்துவது. இன்புறுத்துவதுன்னு எடுத்துன்னா அந்த படைப்பாளர்கள் மொழியை கையாளுகிற பொழுது படிக்கிறவர்களுக்கு ஒரு காட்சியை கூட, ஒரு நிகழ்வை கூட மொழியின் ஆளுமையினால நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்திடுவோம். சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா, படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கல்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதித்தும் மயக்கூறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தம் வாழ்நாளே அப்படின்னு அந்த பாடல் சொல்லும். அந்த பாடலுக்குள்ள கருத்து என்னன்னா,
படைப்பு பலம் படைத்து பொருள்களை எல்லாம் உற்பத்தி செய்து பெரிய கோடீஸ்வரர்களாக ரத்தன் டாட்டா, அம்பானி, அதானி அது மாதிரி எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் குழந்தை பேரு தான் இந்த அந்த குழந்தை செல்வம் தான் இந்த அவங்களை அந்த பூமியில வாழ வைக்கிறதுக்கான அர்த்தம்னு சொல்லுவது அதற்கான பொருள். ஆனால் அந்த குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த குழந்தையினுடைய நடவடிக்கை, அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகளை வந்து அப்படியே கண் முன்னாடி நிற்கிறார். இடைப்பட குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்ப்பட விதிர்த்து. அதாவது அந்த சாப்பாடு நெய் கலந்த சாதமா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இந்த சாப்பாடை அள்ளி சாப்பிட தெரியாது. அதனால இட்டும் தொட்டும் நெய்யுடைய அடிசில் மெய்ப்பட விதிர்த்து பக்கத்தில் இருக்கிற பெற்றோர்கள் மற்றவர்கள் அந்த அந்த சாப்பாட்டோட போய் தவழ். இது போல அழகுடைய அந்த குழந்தையினுடைய செயல்பாடு, இந்த டிவியில் விளம்பரம் காட்டுவாங்க அந்த சோப்புக்கு, அது மாதிரி அந்த செயல்பாடுகளை அழகாக படம் பிடிச்சு காட்டுறாரு. இது மாதிரி மயக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய குழந்தை அப்படின்னு அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகளை அழகாக சொல்றாரு. இன்னொரு பாடலை பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த மருதத்திணையினுடைய அழகை, திருஞான சம்பந்தரோட பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மருதத்திணைலாம் எவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்ற ரொம்ப இயற்கை அழகாக வர்ணனை செய்வார். அதேமாதிரி சங்கலிங்கத்தில் ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா கழனி மாத்து விலை துருத்தின் பழம் பழன வாழை கவுதும் ஊரன். அந்த ரெண்டு வரியை கேட்கிற பொழுதே நம்ம மருத நிலம்லாம் முன்னாடி எப்படி செழுமையாக இருந்தது, வயல்கள் எல்லாம் நீர் நிறைந்து வரப்பெல்லாம் உயர்ந்து வரப்பில் பெரிய உயர்ந்த மாமரங்கள் பழங்கள் காய்த்து குலுங்கி இருக்கிறதுங்கிற அந்த படப்பிடிப்பு நமக்கு தெரியும். அந்த பழம் கீழே விழுகிற பொழுது அந்த வயலில் நீந்தி திரியக்கூடிய அந்த வாழை மீன்கள் பழன வாழை கவ்வுது முரண், பழம் உழுவுறதுக்கு முன்னாடி அந்த வாழை மீன் தாவி அந்த பழத்தை கடித்து உண்ணும் அப்படின்னு அந்த காட்சிகளை அழகாக படம் எடுத்து காட்டுகிறார். இது போல அந்த இலக்கியங்கள் படிக்கிற பொழுது ஒரு காட்சியை பார்ப்பது போல நமக்கு இன்புறுத்துவதாகவும் அந்த இலக்கியங்கள் இருக்கும். முக்கியமா ஒரு இலக்கியம் என்பது அறிவுறுத்தும், அறிவுரை சொல்லணும், நல்ல வழியில் செல்ல வேண்டும் என சொல்ல வேண்டும். இது வந்து நீதி இலக்கியங்கள் தான் இந்த பணியை செய்திருக்கிறது. இதில் உள்ள ஒற்றுமை என்னன்னா, நம்ம நண்பர் ராமமூர்த்தி அவர்களுடைய முனைவர் பட்ட ஆய்வு பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் வாழ்வி நீதி இலக்கியத்தை பற்றி தான் அவரும் ஆய்வு செய்து முனைவர் பட்டத்தை பெற்றார். அதே போல தாமரை கண்ணன் அவர்களும் இலக்கியத்தில் கல்வியல் சிந்தனை, இலக்கியங்கள்ல கல்வி எப்படி இருக்குங்கிறத பற்றி ஆய்வு செய்து அவரும் முனைவர் பட்டம் பெற்றார். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, அந்த நீதி இலக்கியம் இல்லையா, இப்பயே நம்ம திருக்குறளை பற்றி உயர்த்தி பண்ணால் அது வந்து ஒரு நீதி இலக்கியம் தான். அவர் முன்னாடி உட்காந்துட்டு நமக்கு அறிவுரை சொல்வது போலயே இருக்கும். அறத்து பாடம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனை குறிப்பிட்டு நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் கரெக்டாக இருக்கணும்னு அந்த தனி மனிதனுக்குரிய அறிவுரைகளை கற்பிப்பது போல இருக்கும். பொருட்பாலை எடுத்துட்டீங்கன்னா ஒரு சமூகம், அந்த மனிதன் சமூகத்தோடு எப்படி சேர்ந்து இருக்க வேண்டும், அதற்குரிய பண்புகளை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அந்த பொருட்பாலில் சொல்லியிருப்பார். இன்பத்து பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணும் ஆண், ஒரு தலைவனும் தலைவி சேர்ந்து இருக்கிற பொழுது அவங்க வந்து எப்படி இருக்க வேண்டும், அந்த இல்லற வாழ்க்கைக்கான அறத்தை அழகாக சொல்றாரு. மலரினும் மெல்லிதுகாம சிலர் அதை செவ்வி தலைப்படுவார்னு சொல்றாரு. அந்த காதல் அன்பு என்பது மலரை விட ரொம்ப மென்மையானது. ஆனா எல்லாருமே அந்த காதலினுடைய மென்மை தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடாது. சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் எல்லாருமே ஒரு உண்மையான ஒரு சிறந்த அன்பு உடையவர்களாக மரபு மீறாம அன்பு இல்லைங்கிறது தொடக்கத்திலே சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த அன்பை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால மாணவர்களாகிய நீங்கள் கல்வி, இப்ப இந்த இலக்கிய மன்றமே நீங்க இலக்கியத்தினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்க நானாக இருந்தாலும் சரி, பிற ஆசிரியர் ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா அதனுடைய முழுமையான கருத்தை போய் நீங்க எடுத்து படிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டமே நடைபெறுகிறது.
அந்த அறிவுறுத்துதல முக்கியமானது கல்வி. மாணவர்கள் வந்து எப்படி கல்வி பயிலணும்னு வள்ளுவர் சொல்றாருன்னா, உடையார் முன் இல்லார் போல் ஏற்கற்றும் கற்றார் கடையாரை கல்லாதார். மாணவர்களாகிய நீங்கள் எப்படி படிக்கணும்னா, பணிவோடு நல்லா வசதி படைத்த ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம பணம் கேட்டால் எப்படி நம்ம நடந்துப்போம், எவ்வளவு பணிவோடு போய் அவங்கள்ட்ட அந்த பணம் கேட்போம், கடன் கேட்போம். அதுபோல தெரியாத விஷயங்களை ஆசிரியர்கள்ட்ட போய் பணிந்து கேட்டு படிக்க வேண்டும்னு வற்புறுத்தார். அதனால கல்வி வந்து ரொம்ப அவசியமானது என்பதை அந்த மாணவர்கள் உணர்ந்து கொண்டு கற்க வேண்டும். படிச்சுட்டோம், விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், வாழ்க்கையில் முன்னேறும்னா அந்த மன உறுதியோடு செயல்பட வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனதில் பக்குவப்படுத்திக் கொள்கிறீர்களோ, கல்வியை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அதற்கு ஏற்றாறு போல தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். நீங்கள் அந்த பணிவோடு, அதாவது பணிவோடு இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் இல்லைங்கிறது மாணவர்கள் மத்தியில் இப்போ பரவலாக நம்ம பார்க்க முடியும். ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட பணிவு இல்லாமல் அவங்கள எதிர்த்து பேசுவது, எதிர்த்து நடந்துக்கிட்டாதான் தான் வந்து ஒரு உயர்ந்தவனாக காட்டுகிற, தான் ஒரு உயர்ந்தவனாக காட்டுகிற மனப்பக்குவம் இப்போ உள்ள இளைஞர் சமுதாயத்தில் அந்த மனப்பக்குவம். யாரு திறமை உடையவர், யாரு ஆற்றல் உடையவர்னு கேட்டீங்கன்னா, அந்த பணிவோடு நடந்துகிறவர்கள் தான் உண்மையான வீரம் உடையவர்கள், திறமை உடையவர்கள் சொல்றார். ஆற்றல்னு சொல்றாரு. அந்த திறமையிலே மிக திறமை என்னன்னா பணிவோடு நடந்து கொண்டிருக்கான் அப்படி சொல்றாரு. அதனால பணிவோடு நடந்துகிட்டாலே உங்களுக்கு எல்லா கருத்துக்களும், எல்லா சிந்தனைகளும் உங்களுக்கு உதயமாகும். நீங்க தெரிந்து கொள்கிற அளவிற்கு தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். இன்னொரு குறள்ல சொல்வாரு, குளத்துல நீர் மலர்கள் மலர்ந்துருக்கும், தண்ணி இருக்காது. ஆனால் வெள்ளம் வந்துடுச்சுன்னா அந்த மறுநாளே பார்த்தீங்கன்னா அந்த செடி, அந்த அல்லி மலர், தாமரை மலர்லாம் அந்த அந்த தண்ணி எவ்வளவு தண்ணியாக இருந்தாலும் அந்த தண்ணியை தாண்டி அந்த மலர்கள் வளரும். நம்மளும் அதே போலதான், மனது அளவில் நம்ம எந்த அளவுக்கு செய்தியை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் என்பதை வெள்ள தனையது மலர் நீட்டம், நீரின் அளவுக்கு தகுந்தார் போல நீர் மலர்கள் வளர்ந்து கொள்வது போல உள்ள தனையது உயர்வு, உள்ளத்துக்கு தகுந்தார் போலதான் உங்களுடைய உயர்வு. அதனால உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ள நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை நம்ம எப்பொழுதும் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அந்த வளர்ச்சி அடைய வேண்டும், வளர வேண்டும் என்ற சிந்தனைகளில் எதை பற்றியும், கடவுளை பற்றி கூட கவலை இல்லை. உங்களுக்கு வந்து முயற்சி இருக்குன்னா எதையும் தாண்டி நீங்க வெற்றி பெற்று விடலாம் என்பதை, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் சொல்றார். உங்களுடைய முயற்சி எதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், எதனுடைய நோக்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் சொல்றீங்களோ அதில் அவங்க நல்ல பயிற்சி இவற்றையெல்லாம் பெற்று இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக மாணவர்களாகிய உங்களுக்கு வளர்ச்சி என்பது உண்டு. அதனால் மாணவர்களாகிய நீங்கள் இலக்கியத்தை நன்கு கற்று, இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த மனதை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு, இலக்கியங்கள் சொல்லுகிற நோக்கங்களை தன்னுடைய நோக்கங்களாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும்னு கேட்டுக்கிறேன். இறுதியாக உங்களுடைய உயர்வும் தாழ்வும் மற்றவங்கள்ட்ட கிடையாது. நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும், தன்னை நிலைகளைக்கு கீழிடுவானும், நிலையினில் மேல் மேலும் உயர்த்துவானும், தன்னை தலையாக செய்வானும் தான் அப்படின்னு ஆல்ரெடி உங்களை வந்து ஒரு உயர்ந்த பொறுப்பில், ஒரு முதன்மையான பொறுப்பில் நீங்கள் வந்து போய் அமர்வதும் சரி,
உங்களுடைய கேரக்டரில் உங்களை உயர்த்துகிறதையும் சரி, உங்களை தாழ்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்வதும் சரி, எல்லாமே உங்களுடைய செயல்பாடை வைத்து தான் இருக்கிறது என்று இந்த நாளடியார் பாடல் குறிப்பிடுகிறது. அதுபோல மாணவர்களாகிய நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்தை எடுத்து அந்த நோக்கத்தை அடைந்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என கூறி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.